நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Yo, honey singer. Who is this honey? Who is this honey? Who is this? Who is this? Who is this honey singer? Don't forget to watch Filmfare Awards on Vijay TV. Watch Filmfare Awards Star Vijay. Please do watch it. My first program was inaugurated. When I was 13, I had a band. The organizer asked, is there anybody who can come and light a lamp for your show? And she was the one who first lit that lamp. Thank you, Filmfare, for this wonderful honor done to me. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ. Don't forget to catch the Filmfare Awards only on Vijay TV. Do remember to watch Filmfare. I dedicate this award to Wali sir. He's no more with us, but he's left us his beautiful words for our broken hearts. எதிர் நீச்சலடி வென்று ஏற்றுக்கொடி அட ஜாலியா வாலி சொன்னபடி எதிர் நீச்சலடி வென்று ஏற்றுக்கொடி எங்க வாலி ஜாலியா சொன்னபடி. நுழைஞ்சிருக்கும் தில்லான ஒரு சிங்கம் நான் பார்த்து புட்டா கடலும் கூட நீராவியா பொங்கும். கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் இவ போல இங்க இன்னொருத்தி பிறந்ததில்லை. விஜய் டிவியில் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் டெலிகாஸ்ட் ஆகுது, மிஸ் பண்ணாதீங்க. வணக்கம், நான் ராம். கற்றது தமிழ் தமிழுமே என்று அழைக்கப்படக்கூடிய படத்தினுடைய இயக்குனர். இப்போ வந்து தங்க மீன்கள்ங்கிற ஒரு படம் எடுத்திருக்கோம். யாருக்கும் தோழனில்லை தோழனில்லை வாழ்க்கை தோழனில்லையே கேட்ட போது கேட்கும் யாவும் வாரி வாரி தந்திட கடந்து வருவேன் கண்மணி. பொருள் தேடி பணம் தேடி மகள்களையெல்லாம் விட்டுவிட்டு வெகு தூரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற அனைத்து அப்பாக்களுக்கும், பிரிந்து தவிக்கிற செல்ல மகள்களுக்கும் ஒரு அப்பாவுக்கும் மகளுக்குமான வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம், இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறை, இந்த தனியார் பள்ளிகளினுடைய வன்முறை எப்படிப்பட்ட உறவு சிக்கலை, உணர்ச்சி சிக்கலை ஏற்படுத்துதுங்கிறத பற்றியான ஒரு படம் தான் தங்க மீன்கள். சொல்லி கொடுத்தனா இல்லையா? டிஸ்மிஸ் வேற. கெட் பேக் டு யுவர் பிளேஸ். எல்லா பேரண்ட்ஸுமே அப்படிதான் சார். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. காக்கா வந்து உங்களுக்கு சொல்லிச்சா மிஸ்? காக்கா வந்து உங்களுக்கு சொல்லிச்சா? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு காக்கா வந்து உங்களுக்கு சொல்லிச்சா மிஸ்? ராம் என்னுடைய பிள்ளைகள் ஒருவர். ராமுடைய சினிமா எனக்கு ரொம்பவும் பிடிக்கும்.
தங்கமீன்களுடைய கதைன்னு சொல்ல போனால் இந்த கதை என்னுடைய கதை மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அப்பாக்களும் மகளுடைய கதை. அப்பாக்களும் பிள்ளைகளும் போக மாட்டேன் என்று அடம் பிடிக்கிற ஒரே இடம் பள்ளிக்கூடம் மட்டும்தான். நேற்று இரவு நமது மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் காலமானதால் இன்று பள்ளிக்கு விடுமுறை. எதுக்குடா கை தட்டின? யாராவது செத்து போனா லீவுப்பா. ராம் ஹாஸ் a tremendous sense of visuals. அது உங்களுக்கு படத்தை பார்க்கும் பொழுது புரியும், இந்த ட்ரெய்லரை பார்த்தாலே புரியும். ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில். இந்த படத்தினுடைய வெளியை ரொம்ப அகலமாக இன்னும் பறந்து விரிந்த இடங்களுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடியது வந்து இவனுடைய இசை. அந்த விஷுவல்ஸுடைய அழகு, அந்த காம்போசிஷன்ஸ் and the way he uses his camera is all wonderful. இறந்த பின்னும் அப்பாக்கள் கதாநாயகனாய் வாழ்வது மகள்களின் மனதில் மட்டும்தான். உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எங்க அப்பா தான் மிஸ் ரொம்ப பிடிக்கும். அப்போ உங்க அப்பா செத்தாலும் இப்படிதான் கை தட்டுவியா? நீ மட்டும் செத்து போக கூடாது இல்லப்பா. எப்படி யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தினுடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஹீரோன்னு சொல்லணும், செகண்ட் ஹீரோவாக நான் சொல்லணும்னா அது வந்து இந்த படத்தினுடைய கேமராமேன் அரவிந்த் சரா. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ராமுடைய சினிமாவில் சினிமா மட்டுமல்ல, ஒரு கவித்துவம் இருக்கும், ஒரு அற்புதமான தமிழ் இருக்கு. அப்பாக்களை பிரியா மகள்கள் அதிர்ஷ்டசாலிகள், மகள்களை பிரியா அப்பாக்கள் பாக்கியவான்கள். ஆனால் அப்படியெல்லாம் தந்துவிட வாழ்க்கை ஒன்றும் தோழன் இல்லை. இந்த படத்தில் செல்லம்மா அப்படிங்கிற ஒரு குழந்தை பாத்திரம் இருக்கு. அவள் தான் அந்த கதையினுடைய பிரதான பாத்திரம். சாதனாங்கிற சிறுமி பண்ணியிருக்கா, ஒரு ராட்சசியவ. அந்த குழந்தையை நான் அந்த படத்தில் தேர்வு செஞ்சப்போ அவளுக்கு வயசு வந்து, இந்த படத்தில் நடிக்கணும்னு அவளை தேர்வு செஞ்சப்போ அவளுக்கு வயசு வந்து ஒரு 7.5 வயசு. அவள் இந்த படத்துக்கு நடிக்க வந்தப்போ, அதாவது இந்த படத்தை நாங்கள் தொடங்கினப்போ அவளுடைய வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8.5 வயது. அப்புறம் அந்த படத்தினுடைய முதல் ஷெடியூல் முடிஞ்சு அதுக்கு அடுத்த ஷெடியூலுக்கு நாங்கள் போனப்போ அவருடைய வயசு வந்து 9. அதுக்கு அடுத்த ஷெடியூல் போனப்போ அவருடைய வயசு வந்து கிட்டத்தட்ட 9.5 10. இப்போ படம் வெளியிறப்ப கிட்டத்தட்ட அவளுடைய வயது வந்து 12. ஸோ இந்த படத்தில் வந்து அவளுக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து பல்லு முளைச்சிருக்கும், ஒரு கட்டத்தில் பல்லு முளைக்காமல் இருப்பாள். இப்படி ஒரு காலதாமதம் அப்படி படத்தில் இந்த மாதிரி பல் முளைத்து வளரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அதெல்லாம் விட என்னென்னா, அவள் ஒரு குழந்தை, அவள் வந்து இந்த படத்தை நடிக்கிறேன்னு சொல்லி ஊர்லாம் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாள். அவள் ஒவ்வொரு நாளும் அவள்கிட்ட எல்லாரும் கேட்குறது என்னென்னா, நீ பொய் சொல்லிட்டியான்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த படத்துக்கான எந்த விளம்பரமும் வராது, இந்த படத்தினுடைய பாடல்கள் இல்லை, யாருக்கும் தெரியாது. அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்போ என்னென்னா, இப்போ ஜூலை 26 நாங்கள் வந்து வெளியிடுறதா இருந்தோம். அதை ஊர்லாம் அவள் சொல்லிட்டா. இதுக்காக துபாயிலேருந்தும் கிளம்பி வந்ததுக்கப்புறம் படம் ரிலீஸ் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் நான் அந்த குழந்தைகிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்ல படம் தள்ளி போயிடுச்சுன்னு சொல்லி. ஏன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த படத்தில் செல்லம்மா மாதிரி நிறைய குழந்தைகள் இருக்காங்க. அந்த குழந்தைகள் வந்து கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்டே இருப்பாங்க. இந்த குழந்தைகளுக்கு எப்படி பதில் சொல்கிறேங்கிறது தான், எப்படி சொல்கிறதுங்கிறது தெரியாமல் நான் முடிச்சது தான் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் தங்கமீன்கள் தள்ளி போனதில் வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள் தங்கமீன்களோடு சம்மந்தப்பட்ட குழந்தைகள். ஆனால் படம் வெளியே வர்றப்போ அவங்களுடைய வருத்தம் தீந்துரும் நான் நம்புகிறேன். மகள்கள் கேட்பவற்றை முடிந்தவரை முடியாது என்று சொல்லிவிடக்கூடாது என்கிற வாழ்க்கையைத்தான் அப்பாக்கள் வாழ ஆசைப்படுகிறார்கள். தேங்க்ஸ் பா. ஒருவேளை அவங்க அப்பா வாங்கிட்டு வரலனா, அதெல்லாம் அவங்க வாங்கிட்டு வருவாங்க. அவ குழந்தை கேட்டானா வாங்கிட்டு போலனா எங்கிட்டு வரல. ஒருவேளை அவங்க அப்பா ஏமாத்திட்டாருனா, அவங்க ரொம்ப நல்லப்பா, அவங்க ஏமாத்த மாட்டாங்க. இவ்வளவு பணம்னு தெரிஞ்சிருந்தா கேட்டுக்க மாட்டாடா. அப்பா ஏமாத்திட்டாரா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Yo, honey singer. Who is this honey? Who is this honey? Who is this? Who is this? Don't forget to watch Filmfare Awards on Vijay TV. Watch Filmfare Awards Star Vijay. Please do watch it. Hi, this is Nikisha Patel. Don't miss 60th Filmfare, especially on Vijay TV.
தங்க மீன்களை நான் எடுக்கணும்னு நினச்சதுக்கு முக்கியமான காரணம் நான் ஒரு அப்பா. இந்த படத்தினுடைய கதைக்கு நேரடியாக என் மகளுக்கு தொடர்பு இல்லைனா கூட என் மகள் என்னிடம் பேசிய விஷயங்கள், என் மகள் என்கிட்ட ஃபோனில் சொன்ன விஷயங்கள், அதனுடைய அடிப்படையில் அந்த தாக்கத்தில் எழுதின ஒரு கதை தான் தங்க மீன்கள். ஸோ இந்த தங்க மீன்களுடைய கதைன்னு சொல்லப்போனால் இந்த கதை என்னுடைய கதை மட்டும் இல்லை, இந்த கதை என்னுடையதும் என் மகளுடையதுமான கதை. அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் இது என்னுடையதும் என் மகளுடையதுமான கதை அல்ல, இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அப்பாக்களும் மகளுடைய கதை. இன்னும் சொல்லப்போனால் இது எப்படி சொல்லலாம், இது எல்லா அப்பாக்களின் மகளினுடைய கதை அல்ல, எல்லா பள்ளிக்கூடங்களிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய மகளினுடைய கதை. தங்க மீன்கள் தள்ளி போனதில் வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள் தங்க மீன்களோடு சம்மந்தப்பட்ட குழந்தைகள். ஆனால் படம் வெளியே வர்றப்போ அவங்களுடைய வருத்தம் தீந்துரும் நான் நம்புகிறேன். யாருக்கும் தோழனில்லை வாழ்க்கை தோழனில்லையே, கேட்ட போது கேட்கும் யாவும் வாரி வாரி தந்திட கடந்து வருவேன் கண்மணி. இந்த படத்தில் நான் நடிப்பதாக இல்லை, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் திரு கௌதம் வாசுதேவ் மேனன் அவர் என்கிட்ட வந்து ஒரு கண்டிஷன் சொன்னார். இந்த படத்தை நான் தயாரிக்கணும்னா நீங்கள் நடித்தா நான் தயாரிக்கிறேன்னு சொன்னார். சரி, அவருடைய படம் அவரே நீங்கள் நடிங்கன்னு சொல்கிறப்போ என்ன பிரச்சனை, நடித்து பார்த்துருவோம். நடித்த படம் தான் தங்க மீன்கள். பொருள் தேடி பணம் தேடி மகள்களையெல்லாம் விட்டுவிட்டு வெகு தூரத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிற அனைத்து அப்பாக்களுக்கும், பிரிந்து தவிக்கிற செல்ல மகள்களுக்கும். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா, கட்டழு தமிழினுடைய இசையமைப்பாளரும் யுவன் சங்கர் ராஜா தான். இந்த படத்தினுடைய பாடல்கள் நா முத்துக்குமார், கட்டழு தமிழ் படத்தினுடைய பாடல்களும் நா முத்துக்குமார் தான். இவங்க 2 பேரும் இல்லாமல் என்னால் பின்னணி இசையும் சரி பாடல்களையும் சரி யோசிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா முத்துக்குமார் என்னுடைய நண்பன், அதை தாண்டி அவன் ஒரு பாடலாசிரியன் மட்டும் இல்லை, அவன் ஒரு எழுத்தாளன், ஒரு கவிஞன். இப்போ யுவன் சங்கர் ராஜா எடுத்தால் எல்லாருமே ஒரு இசையமைப்பாளர் மட்டும் தான் பார்க்குறாங்க. பட் நான் எப்படி யுவன் சங்கர் ராஜாவை பார்க்குறேன்னா, அவர் வெறும் ஒரு இசையமைப்பாளர் கிடையாது, அவர் ஒரு பரிபூர்ணமான ஒரு கலைஞர். ஏன்னா அவருக்கு வந்து கதை புரியும், கதையினுடைய அமைதி புரியும், இயற்கை புரியும், இயற்கையினுடைய சப்தங்கள் புரியும், ஒரு கதைக்கான சப்தம் எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மகா கலைஞன். ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டருடைய நாலேஜும் ஒரு ஃபிலாசபருடைய விஸ்டமும் கொண்ட ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ அது எல்லாமே பொருந்தி தங்க மீன்களில் வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் தங்க மீன்களுடைய நிஜ கதாநாயகன், முழுமுதற் கதாநாயகன் யுவன் சங்கர் ராஜான்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த படத்தை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். இது ஒரு நிதானமான அமைதியான ஒரு படம், ஒரு மிதமான மலை, ரொம்ப சன்னமான மலை. எதையுமே எதிர்பார்க்காம வாங்க, உங்கள் வீட்டில் உங்கள் கொடையை மறந்து வச்சுட்டு வாங்க. எங்களுடைய இந்த மலை உங்களை நனைப்பதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள். இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். தங்க மீன்களில் கௌதம் வாசுதேவ் மேனன் கேட்டுக்கிட்டபடி நான் தான் நடிச்சிருக்கேன். அந்த கதாபாத்திரத்தினுடைய பெயர் கல்யாண சுந்தரம். படத்தில் எல்லோரும் ஒரு கல்யாணின்னு கூப்பிடுவாங்க. அந்த கதாபாத்திரத்தை நீங்கள் வந்து தெருவெங்கும் காணலாம், உங்கள் வீட்டில் பார்க்கலாம், பக்கத்து வீட்டில் பார்க்கலாம், நீங்களாகவும் இருப்பீங்க. ஏன்னா கட்டழு தமிழ் பிரபாகர் மாதிரி கிடையாது தங்க மீன்களுடைய கல்யாண சுந்தரம். கட்டழு தமிழ் பிரபாகரன் எப்படின்னா, தமிழ் படித்தவன், அவனுக்கு கொஞ்சம் உலக அரசியல் தெரியும், அவனுக்கு தத்துவம் தெரியும், இலக்கியம் தெரியும். அவனை எந்த விஷயங்கள் பாதிக்குது, சமூகத்தில் எதனால் அவன் புறந்தள்ளப்பட்டிருக்காங்களுடைய அறிவுடைய ஒரு முட்டாள் தான் கட்டழு தமிழ் பிரபாகரன். ஏன்னா அவனுக்கு பிரச்சனைகள் தெரியும், அதுக்கான தீர்வுகள் தெரியாது. ஆனால் தங்க மீன்களுடைய கல்யாண சுந்தரம் எப்படின்னா, ரொம்ப சாமானியன், ரொம்ப சராசரி, வெகுளி. நம்ம ஊரில் எல்லாம் நினச்சிக்கிறோன்னா வெகுளினா முட்டாள்னு நினைக்கிறோம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, வெகுளிகள் தான் பிரமாதமான புத்திசாலிகள். ஸோ அந்த புத்திசாலித்தனமும் உடைய ஒரு வெகுளி. ஆனால் அவனுக்கு வந்து தான் வாழ்க்கையில் தான் சந்திக்கக்கூடிய பிரச்சனைக்கான சமூக காரணங்களோ அரசியல் காரணங்களோ தெரியாத ஒரு சராசரி மனிதன். அதான் தங்க மீன்களுடைய கல்யாண சுந்தரம். அவனுடைய வாழ்வு அனுபவத்தில் தன்னுடைய பிரச்சனைக்கான மூல காரணம் என்பதை அவன் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறதோடு இந்த படம் முடியுது. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. காமம் கலக்காத முத்தம் என்ன என்று மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் தெரியும். எவ்வளவு அற்புதமான ஒரு அவதானிப்பு, எவ்வளவு உணர்வுபூர்வமான ஒரு அவதானிப்பு.
நம்முடைய அடுத்த படத்திற்காக காத்திருக்கும் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களுள் நானும் ஒருவன் என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு கர்வம் இருக்கிறது, பெருமை இருக்கிறது. ஒரு பணத்தை தாண்டிய ஒரு படம் இது. ஒரு வெற்றி என்பது பணம் சார்ந்தது அல்ல என்பதை இந்த படம் நிரூபிக்கும் நான் நம்புறேன். சமயத்தில் பணம் இருந்திருந்தால் தங்க மீன்கள் எப்போதோ திரைக்கு வந்திருக்கும். ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டாமா? ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாடா? அப்பதான் அன்னைக்கு பணம் தரேன்னு சொன்னார்ல. காசு இல்லாத உனக்கெல்லாம் எதுக்குடா ரோஷம்? இன்னும் 2 நாள் விட்டு குழந்தை வாசல்ல நிறுத்திடுவாங்க. பெரும்பணம் கைவசம் இருந்திருந்தால் தங்க மீன்களின் தட்டிகள் தெருவெங்கும் முளைத்திருக்கும். பணம் இல்லைங்கிறது இல்லைங்க பிரச்சனை, பணம் இருக்கிற இடத்துல பணம் இல்லாம இருக்கிறதாங்க பிரச்சனை. நாம வேணா வேற வீட்டுக்கு போயிடலாமா? பணமற்றவர்களின் வாழ்வை, அன்பை, காதலை படம் எடுப்பதற்கு பெரும்பணம் தேவைப்படுகிறது என்பதுதான் நகைமுரண். பணம் பத்தும் செய்யும் தான். ஆனால் பணம் இல்லாதவனையெல்லாம் முட்டாள் நினைக்காதீங்கடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அழகென்றால் அவள்தானா, அழகுக்கே அழகானா, அவள் பார்த்த பார்வையிலே அழகாக தொலைந்தேனா. அழகென்றால் அவள்தானா, அழகுக்கே அழகானா, அவள் பார்த்த பார்வையிலே அழகாக தொலைந்தேனா. நீ யாரடி என் செல்லமே, உன் புன்னகை உயிர் கொல்லுமே. ஒரு நொடியில் சரிந்தேனா, அடிமனதில் திரடா திரடா திரடா. அழகென்றால் அவள்தானா, సుందరుడా ఓ సుందరుడా ఈ తిక్కమక్క తక్క దిమి ఏంటిరా సుందరితో ఈ సుందరితో ఇక సరిగమ్మ పదని సపాడరా ఓరే 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 అరే 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 நேற்றெல்லாம் இது போலில்லை, இன்றுதான் இந்த தொல்லை. காரணம் பேயே நீதானே. நண்பனை தள்ளச் சொன்னேன், தனிமையில் பேசி சென்றேன். என்னமோ செய்தாய் நீதானே. ஓ சஞ்சனா, ஓ சஞ்சனா, என் நெஞ்சலாம் தினம் தந்தனா, உன் கண்ணில் சாய்ந்தனா. அழகென்றால் அவள்தானா, அழகென்றால் அவள்தானா. தேவைகள் ஏதுமில்லை, தேடவே ஒன்றுமில்லை என்று நான் தெம்பாயிருந்தேனே. தேவதை உன்னை கண்டே, தேயிலை கண்ணை கண்டே, இன்று என் தவறை உணர்ந்தேனே. ஓ சஞ்சனா, ஏ சஞ்சனா, என் நெஞ்சலாம் தினம் தந்தனா, உன் கண்ணில் சாய்ந்தனா.
என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன். நீ என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன். செல்லச்சண்டை போடுகிறாய், தள்ளி நின்று தேடுகிறாய். அன்பே என்னை தண்டிக்கவும் புன்னகையில் மன்னிக்கவும் உனக்கு உரிமை இல்லையா? என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன். என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், போக மாட்டேன். கண்ணம் தோடும் கூந்தல் ஒதுக்க நீ சாய்வது என்னை கொஞ்சம் பார்க்கத்தானடி. கண்ணை மூடி தூங்குவதை போல் நீ நடிப்பது எந்தன் குரல் கேட்கத்தானடி. இன்னும் என்ன சந்தேகம் என்னை இனி என்னாலும் தீயாக பார்க்காதடி. சின்ன பிள்ளை போல நீ அடம் பிடிப்பதென்ன சொல்ல? என்னை விட யாரும் இல்லை அன்பு செய்து உன்னை வெல்ல. சண்டை போட்ட நாட்களைத்தான் எண்ணிச் சொல்ல, கேட்டுக்கொண்டால் கணக்கும் பயந்து நடுங்கும். என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன். என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், போக மாட்டேன். காதலுக்கு இலக்கணமே தன்னால் வரும் சின்ன சின்ன தலைக்கணமே. காதல் அதை பொறுக்கணுமே, இல்லை எனில் கட்டி வைத்து உதைக்கணுமே. உன்னுடைய கையாலே தண்டனையை தந்தாலே என் நெஞ்சம் கொண்டாடுமே. கன்னத்தில் அடிக்கும் அடி முத்தத்தாலே வேண்டுமடி. மற்றதெல்லாம் உன்னுடைய இதழ்களின் இஷ்டப்படி. எந்த தேசம் போன போதும் என்னுடைய சொந்த தேசம் உனது இதயம் தானே. என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன். செல்லச்சண்டை போடுகிறாய், தள்ளி நின்று தேடுகிறாய். அன்பே என்னை தண்டிக்கவும் புன்னகையில் மன்னிக்கவும் உனக்கு உரிமை இல்லையா? என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன். காட்டுக்குள்ள ஆடாட்டும் புள்ள வெள்ளாட்டம் பால தந்த விவகாரம் இல்ல. மாடு கண்டு மேய்க்க வந்து மனுஷன மேய்க்கிற பொண்ணே, மனசுக்கு மெச்சக்காடு நீதான் புள்ள. காலு வழி குத்திய முள்ள
கை கொண்டு நீக்கிய புள்ள நெஞ்சுக்குள்ள தச்ச முள்ள எடுடி மெல்ல வாரங்காட்டுக்குள்ள ஆடோட்டும் புள்ள நான் வெள்ளாட்டம் பல தந்த விவகாரம் கொல்ல கொடினி எண்ணம் போல ஏறி படந்துக்க ஆட்டு கெடனி ஆடா தொடனா ஆள விட்டு ஓடி ஒதுங்கிக்க முள்ளையா திங்குவாடு மல்லிகா செடியா விடுமா வெக்கத்தையும் மரப்பையும் விட்டு புட்டுவா போடா வாரங்காட்டுக்குள்ள ஆடோட்டும் புள்ள நான் வெள்ளாட்டம் பல தந்த விவகாரம் தொல்ல பொட்டச்சி செருப்ப பூவா நினைச்ச சொத்து வாளிக்குள்ள சுமக்குற செருப்ப போட்ட சிறுக்கி மகள நெஞ்சாங்குழிக்குள்ள சுமக்குற சோளச்சோக திங்கிற கால தொண்டக்குழி சிறு முதல் போல புத்திக்குள்ள ஏதோ ஒண்ணு சிக்கிச்சு போ அடிவாடிய வாரங்காட்டுக்குள்ள ஆடாட்டும் புள்ள ஓ வெள்ளாட்டம் பால தந்த விவகாரம் இல்ல மாடு கண்டு மேய்க்க வந்து மனுஷன மேய்க்கிற பொண்ணே மனசுக்கு மேய்ச்சக்காடு நீதான் புள்ள காலு வழி குத்திய முள்ள கை கொண்டு நீக்கிய புள்ள நெஞ்சுக்குள்ள தச்ச முள்ள எடுடி மெல்ல நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ஒரு அழகியடா கண்ணை விட்டு விலகலடா என்ன ஒரு அழகியடா கண்ணை விட்டு விலகலடா மனசத்தாக்குற மின்னலும் அவதான் மழையில் தெரியும் ஜன்னலும் அவதான் கனவில் பூக்குற தாமர அவதான் கதையில் கேட்கிற தேவத அவதான் என்ன பேரு கேட்கலடா எங்க போறா பார்க்கலடா முன்னாடி அவளும் பின்னாடி நானும் ஒரு முறை திரும்பி பார்த்தா என்ன துண்டான மனச ஒன்னாக்கத்தானே மறுபடி அவளை கேட்டேனே என்ன ஒரு அழகியடா கண்ணை விட்டு விலகலடா
சிரமம் பிபி ஊதணும் நேரத்தை சொல்லடி பிபி ஏறுது சீக்கிரம் சொல்லடி என்ன ஒரு அழகியடா கண்ணை விட்டு விலகலடா வா என் உயிரே வா என் அழகே வா என் மயிலே வா சொல்லடி என்ன ஒரு அழகியடா கண்ணை விட்டு விலகலடா கொஞ்சம் கூட பழகலடா எங்களுக்கு இப்போ 2 குழந்தையடா வா என் உயிரே வா என் அழகே வா என் மயிலே அன்பே என் அன்பே உன் விழி பார்க்க இத்தனை நாளாய் தவித்தே கனவே கண்ணுறங்காமல் உலகம் முழுதாய் மறந்தே கண்ணில் சுடும் வெயில் காலம் உன் நெஞ்சில் குளிர் பனி காலம் அன்பில் அடைமழை காலம் இனி அருகினில் வசப்படும் சுகம் பிடியில் சிக்கியிருக்கும் இவனை மீட்டு தாரும் கர்த்தாவே. இவனை உம்மிடமே ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. நீரே இவனை ஆசீர்வதித்து புனிதமாக்குவீராக. பரவை
சுற்றி உன் காலில் வீழ்ந்தது பெண்ணை ஜெபிக்கவா அது பறந்திட வானம் இல்லை அது இருந்திட பூமியும் இல்லை உன் மார்பில் கூடு கட்டி வளர்க்கவா ஓ அன்பே எந்தன் வாழ்வுக்கு ஆசீர்வாதம் நீயடி கண்ணீராடும் பிள்ளைக்கு நீயே காதல் தாயடி உன்னை காண மீண்டும் மீண்டும் கண்கள் தூண்டும் இருமுறை ஒரு வானவில் வருமா தலையும் சுற்றி உன் காலில் வீழ்ந்தது பெண்ணை ஜெபிக்கவா அது பறந்திட வானம் இல்லை அது இருந்திட பூமியும் இல்லை உன் மார்பில் கூடு கட்டி வளர்க்கவா செல்லும் பறவை மீன் வலையில் வீழ்ந்தது போல வாழ்க்கை உன் சாலையோரம் தவிக்கிறே மழையில் கழுவிய மணலிலே தொலைந்த காலடி நானடி முகத்தை தொலைத்த என் வாழ்வுக்கு நிலைத்த முகவரி நீயடி பெட்ரோல் மீது தீயை போல உந்தன் மீது பரபரவென வருவது மனசு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாழ்க்கையோட பெரும்பாலான விடியல் வழக்கமானதாகவே இருக்கு. முழிச்சோம், குளிச்சோம், சாப்பிட்டோம், உழைச்சோம், வரணும்னு சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கு. இந்த சுழற்சி நிற்கிற கடைசி நேரத்தில் தான் நம்ம திரும்பி பார்த்து வந்ததோட பலன் என்ன, வாழ்ந்த வெறுமை என்ன அப்படிங்கிறத உணர்றோம். இந்த மரணம் நோக்கிய பயணத்தில் முடிவை மட்டுமே, நம்ம ஒவ்வொரு செயலோட விளைவை மட்டுமே எதிர்நோக்கி பயணிக்கிற நாம பயணம்தான் வாழ்க்கை அப்படிங்கிற உண்மையை மறக்கிறோம். நமக்கு ரொம்ப பக்கத்தில் நமக்குள்ளேயே இருக்கிற வாழ்க்கையை வெளியில் தேடி அலைகிறோம். கடைசி வரைக்கும் அது கிடைக்காம சாகிறோம். என்னோட இந்த விடியல் என்னவோ வேணா இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக வழக்கமானதில்லை. माई सेल्फ राहुल 40 साल का हो गया और नॉर्मली इस एज तक हर किसी की लाइफ में एक आधा बड़ा ट्विस्ट तो आ ही जाता है. मेरी लाइफ में भी एक ट्विस्ट आया, बहुत बड़ा ट्विस्ट, जिससे मेरी लाइफ ही बदल गई. डीसी के साथ जो हुई तुम उसका सोलो विटनेस, इसलिए तुम हमारा साथ कुंभन गांव जाती चेन्नई एक्सप्रेस ले. एरिया में मेरा फादर का बहुत रिस्पेक्ट है. He's you know Periyathalai? Teacher. Ille. Don. छुट्टी मनाने निकला था, तुमने मेरी छुट्टी कर दी.
underestimate the power of a common man. कोई तो ना। अयो, मीनम्मा को काट डालूंगा। हे मीनम्मा, मेरी डिक्शनरी में इम्पॉसिबल का शब्द ही नहीं है। अच्छा, कहाँ से खरीदी ऐसी बकवास डिक्शनरी? खरीद के निकल न जाए कहीं चेन्नई एक्सप्रेस। जब से मेरी लाइफ में आई हो, माय लाइफ। What? Same here. क्यों आई हो मेरे पास?